ஏண்டி கிளம்பலையா? பியூட்டி பார்லர் போகணும்னு சொன்னேன். எங்க போறது? உங்க அம்மா கிட்ட காசு கேட்டா கொடுக்கவே மாட்டேன்து. அதான் நீங்க வந்தா உங்க சம்பள பணம் வந்துச்சா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போலான்னு உட்காந்துருக்கேன். ஏன் எங்கள் அம்மா கிட்ட சொல்லி வாங்கிட்டு போக வேண்டியதானே? எங்கள் அம்மா கொடுப்பாளே, அதெல்லாம் சொல்ல மாட்டாளே. நல்லா கொடுத்தா. சரி நீ கோவப்படாத, நான் எங்கள் அம்மா என்னன்னு கேட்குறேன். எங்க வீட்ல எல்லாம் மாசம் மாசம் அவங்களே தானா கொடுத்துருவாங்க. இங்க கேட்டா கூட உங்க அம்மா 100 கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு, கொடுக்கவே மாட்டேன்து. நீங்க அடுத்த மாசத்துல இருந்து உங்க சம்பளத்தை என்கிட்ட கொடுத்துருங்க. நான் சும்மா உங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்க முடியாது. சம்பளத்தை கொடுக்குறமா? எங்கள் அம்மா கிட்ட போய் நான் என்னன்னு சொல்லுவேன்? கல்யாணம் ஆயிடுச்சுல, பொண்டாட்டி கிட்ட தான் சம்பளம் கொடுக்கணும். உங்க அப்பா அவர் பொண்டாட்டி கிட்ட தானே கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லுங்க. ஐயோ, புது பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு போலையே. ஐயோ கடவுளே. அம்மா எங்கே போன? என்ன பெத்தவளே, எங்கே இருக்க? இங்கே வா. என்னடா ஏன் கூப்பிட்டேன்? அடுக்கலையில் சமைச்சிட்டு இருந்தேன். பொண்டாட்டி ஒரு வேலையும் செய்ய மாட்டா. என்னம்மா அவளை பற்றி நீ துப்பு சொல்கிற, உன்னை பற்றி அவ துப்பு சொல்கிறா? என்னதாம்மா நடக்குது? ஏண்டா என்ன சொன்னா? அவள் ஏதோ காசு கேட்டாலாம், நீ கொடுக்கலையாம், அதை அவள் சொல்லிகிட்டு இருக்கா. அப்படியா விஷயம்? நானே சொல்லணும் தாண்டா இருந்தேன். போன வாரம் என்ன நடந்தது தெரியுமா உனக்கு? சொல்லுமா, என்ன நடந்தது? சொன்னாதானே எனக்கு தெரியும். இன்னும் மர்மோலே காலிலேருந்து நடந்துட்டே இருக்க, எங்கன்னா வெளியே கிளம்புறியா? ஆமாம் அத்தே, பியூட்டி பார்லர் போகணும். அப்படின்னா அழகு சாதன நிலையம் அத்தே, அழகு பண்ணிக்கிறது. நீ அழகாக தானே இருக்க, நீ ஏன் பியூட்டி பார்லர் போகணும்? அந்த அழகை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அத்தே, மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஓ அப்படியா? சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? காசு கொடுங்க அத்தே, நான் போயிட்டு ஃபேஷியல், டிங்கிரிங்க, த்ரெட்டிங்க அந்த இதுன்னு பண்ணிட்டு வருவேன். காசு கொடுங்க. போன வாரம் ஒரு 5000 ரூபாய் வாங்கினல்ல, என்ன பண்ண? அது மஸ்காரா, காஜல் அது இதுன்னு வாங்கிட்டேனே அத்தே. ஏண்டி அந்த சின்ன சின்ன அத்தனோட டப்பி அவ்வளோ ரூபா? ஆமாம் அத்தே, ஆமாம், எல்லாமே கம்பெனி ப்ராடக்ட்ஸ் பிராண்டட் அப்படி தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையா மருமகளே? இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. உங்களுக்கு தேவையில்ல அத்தை, எனக்கு தேவை. உங்களால் காசு கொடுக்க முடியலன்னா எனக்கு மந்த்லி பேக்கெட் மணி கொடுத்துட்டீங்கன்னா நான் ஏன் கேட்க போகிறேன்? நான் எடுத்து அதுலேருந்தே செலவு பண்ணிக்க போகிறேன். எனக்கு பேக்கெட் மணியும் கொடுக்க மாட்டீங்க, நல்லதுக்கும் உங்களை கேட்க வேண்டியதாக இருக்குது. அப்போ எனக்கு பேக்கெட் மணி கொடுத்துருங்க. சரி, நீ இனிமேல் மாதம் மாதம் பேக்கெட் மணி ஒரு 200 ரூபாய் வாங்கிக்கோ. ஏன் அத்தை அவ்வளோ அம்புட்டு காசு கொடுக்குறீங்க? அதெல்லாம் வேணாம். 200 ரூபாலாம் எனக்கு வேணாம். எனக்கு தேவைப்போ நானே செலவப்போ வாங்கிக்கிறேன். சரி, மூஞ்சி சோகமாக வச்சுக்காது. இப்போ உனக்கு பியூட்டி பார்லர் போக எவ்வளோ தான் காசு வேணும்? 7000 rupees அத்தை, ஜஸ்ட் 7000 rupees. அதுவும் ஆஃபர், இந்த வீக் மட்டும்தான். என்னது ஜஸ்ட் 7000 ரூபாயா? சரி வராது மருமகளே, சரி வராது. நீ உன் புருஷன் வந்தால் என்ன ஏதுன்னு கேட்டுக்கோ. இதாண்டா போன வாரம் நடந்தது. ஒரே நாளில் 7000 ரூபாய் கேட்குறா. 5000 ரூபாய் கொடுத்தா 2 சின்னதாக டப்பியை வாங்கி வந்து விட்டு இது 5000 ரூபான்னு சொல்கிறேன். நான் என்னடா பண்ணுறது? அதுக்கு தான்மா, அவளுக்கு கஷ்டம் தெரியட்டும், அவள் ஃபேமிலி மெயின்டைன் பண்ணிட்டோம். நான் என்ன சொல்கிறேன், ஒரு மாதம் சம்பளத்தை அவகிட்ட கொடுத்துட்றேன், அவள் என்ன ஏதுன்னு பார்க்கட்டும். அப்போ தான் அவள் இதெல்லாம் செய்ய மாட்டா. சரிடா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கூடு. உங்களுக்கு எதுவும் கோவம் இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, பொறுப்பு வந்தால் சரிடா, நீ கூடு, அவள் பார்க்கட்டும், அப்போ தான் அவளுக்கு தெரியும். பார்த்தியா, இங்கேருந்து ஒட்டு கேட்டுட்டு இருந்திருக்கா, கொடுக்குறேன்னு உடனே வந்துட்டா. பார்த்தியா, நான் ஒன்றும் ஒட்டு கேட்கல. நீங்கள் அவ்வளோ சத்தமாக பேசிகிட்டு இருக்கீங்க. சரி சண்டை போடாதீங்கம்மா, சண்டை போடாதீங்க. பாரு ராதிகா, இந்த மாதம் சம்பளத்தை நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். நீ என்ன பண்ணுற, எல்லா செலவையும் பார்த்துக்கிற, புரியுதா? எப்படி பார்த்துக்கிறேன்னு மட்டும் பாருங்க, எப்படி பார்த்துக்கிறேன்னு. அத்தைக்கும் மாமாக்கும் பேக்கெட் மணி கூட கொடுப்பேன். பார்த்தீங்களாம்மா என் பொண்டாட்டிய? எவ்வளோ கொடுப்பாரான் கேளு. 100 ரூபாய் கொடுக்குறதே, உங்களுக்கு 100 ரூபாய், மாமாக்கு 100 ரூபாய். அவ்வளோ பணத்தை முடிஞ்சு வைக்க என் சுருக்கு பையில இடம் இல்லைம்மா. கோவப்படாதீங்க தே, எனக்கு வயசு பிள்ளை, எனக்கே நீங்கள் 200 ரூபாய் தான் கொடுக்கும்போது நீங்கள் எங்கேயுமே போக மாட்டீங்க. உங்களுக்கு 100 ரூபாயே அதிகம் தானே. பார்த்துக்கோ, ஒன்றும் சரியில்லை சொல்லிட்டேன், பார்த்துக்கோ. நீவா என் செல்லமே, இந்த மாசத்துலேருந்து நான் சம்பளத்தை உங்ககிட்ட கொடுத்துறேன், நீ அடிச்சு ஜமாயிடா.